Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சிம்பிளாக ஒரு ஸ்லீவ்ஸ் பார்க்க போகிறோம் ஈஸியாக. இப்போது இதில் வந்து நான் நார்மலாக ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இதோட ஸ்லீவ்ஸோட லென்த் வந்து 8 inches எடுத்திருக்கேன். பிரெத் வந்து 10 inches எடுத்திருக்கேன். 9.5 நமக்கு போதும். இந்த பேலன்ஸை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த பேட்டர்னுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபோல்டு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டு பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கேருந்து நார்மலாக நான் 1.5 inch வைப்பேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து 2 inches வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி ஜாயின் பண்ண போகிறனால 2 inches வச்சுருக்கேன் நான். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மேலேருந்து, இந்த பாயிண்ட்லேருந்து மேலேருந்து ஒரு 2 inches இல்லாட்டி 2.5 inches வச்சுக்கோங்க பாயிண்ட்டு. இங்கே வந்து 5 inches வச்சுக்கோங்க. இந்த 5 inches இந்த சின்ன கேப்பில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம மடித்து தைப்போம். போக இந்த பேலன்ஸை வந்து இந்த சுருக்கி இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி போடுவோம். அதனால் இங்கேருந்து நோத்தரை நல்லா பாருங்கள். 2.5 inches 2.5 inches இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து 5 inchesக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கு. 2.5 இது 5 inchesக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கு. இது பேலன்ஸை விட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து போய் நீங்கள் அடையாளத்துக்கு லைட்டாக இதை கட் பண்ணி விட்டுருக்கோங்க ஃபஸ்ட்டு. கட் பண்ணி விட்டுட்டு இதை ராங் சைடில் திருப்பி, ரைட் சைடு உள்ளே இருக்கணும். இது வச்சுட்டு நீங்கள் தைக்கும் போது இவ்வளோ தூரம் இது இந்த அளவுக்கு தைக்கிறீங்க. அதே மாதிரி இதுக்கு நேராக இந்த அளவு இதை தைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கு கரெக்டாக அந்த கட் பண்ணி விட்டதுக்கு நேராக இந்த பாயிண்டில் நீங்கள் நிப்பாட்டிட்டு இந்த ரிவர்ஸில் போயிடணும். அப்போ தான் அது வந்து லாக் மாதிரி இருக்கும், இல்லாட்டி பிரிஞ்சுட்டே வந்துடும். இதை விரிச்சிட்டு இந்த 2 சைடாக இதை நீவி விட்டுறணும். நீவி விட்டுட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நேராக இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இது அதே மாதிரி நேராக இப்படி ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி இது இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கத்தை அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அடுத்தது இந்த கீழே வந்து மடித்து தைச்சிடணும். சின்னதாக ஒரு 1/2 inch மடிச்சுட்டு அதே அளவுக்கு திருப்பி ஒரு மடிப்பு மடித்து இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இந்த கேப் இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் அப்படி
எடுத்துட்டு இந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஹேண்ட் ஸ்டிச்சை போட்டாலும் சரி, நீங்கள் மிஷினில் போட்டுக்கிட்டாலும் சரி, இது நல்லா இப்படி சுருக்கி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீட்டு ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு பிட் எடுத்துக்கோங்க. இது நீளம் இவ்வளோ தேவைப்படாது நமக்கு, இது இவ்வளோ இருந்தால் போதும். மீதியை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஒரு லிமிட்டடாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்னது அந்த இந்த சைஸுக்கு ஒரு பிட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஹாஃப் உள்ளே ஃபேஸ் பண்ணணும். இப்படி ஒரு ஃபோல்டு, அடுத்தது இதை ஃபேஸ் பண்ணி ஒரு ஃபோல்டு, இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு ஹாஃபாக ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி மடிச்சுட்டு இதை ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ஓரமாக ஒரு ஸ்டிச். இல்லை, இந்த ஆப்போசிட் சைட்லேயும் அடுத்த சைட்லேயும் இந்த எதிர் சைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது இருக்குல்லையே அந்த கேப்புக்குள்ளே இதை விட்டு இதை நல்லா இப்படி சுருக்கி இது ரெண்டையும் டைட்டாக இப்படி பிடிச்சி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுடணும். நல்லா டைட்டாக இப்படி இறுக்கி இந்த மாதிரி இறுக்கி இந்த இடத்துல ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். அது மிச்சத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இதை தேவைக்கு மீறி இருக்கிறத கட் பண்ணி விட்டுறணும். இது இப்படியே விட்டு அந்த பிசர் வெளியே தெரியும் இல்லையா, அதனால் இதை என்ன பண்ணுறோம், இந்த கிளாத்தை அப்படி புரட்டி விடுறோம். அப்போ அந்த ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிடும். இப்போ இதை நல்லா அப்படி ரோல் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைட் போகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த இடம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் கேப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்லீவ்ஸ் நீங்கள் போடும் போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போடும் போது இந்த இடம் வந்து இப்படி கேப்பாக இருக்கும். இங்கே வந்து ஒரு நாட் அந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் போடும் போது இந்த மாதிரி இருக்கும். இந்த சுருக்கம் வச்சது வந்து இந்த இது தெரியக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த பீஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஜாயின் வந்து நீங்கள் ரோல் பண்ணி பேக்கில் கொண்டு போயிருங்க. பின் பக்கத்துக்கு ஃப்ரண்ட்டில் இல்லாமல் பேக்கில் கொண்டு போயிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பிளெயினாக இருக்கிறனால இதில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி நம்ம கோர்க்கணும் அப்படின்னு நினச்சா கோர்த்துக்கலாம். இப்போ இந்த இடம் பிளெயினாக இருக்கு இல்லையா, இதில் வந்து பீட்ஸு இல்லாட்டி இந்த மாதிரி பட்டன்ஸ் ஏதாவது வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பிளெயினாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இதை வந்து இதோட வச்சு நமக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம். வந்து குத்தி இப்படி வெளியே எடுத்துட்டு பேக் சைடில் இங்கே அடி சைடில் எடுத்து இங்கே நாட் போட்டு அப்படியே கட் பண்ணிடணும். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். இல்லாட்டி அந்த பட்டன் வந்து உங்களுக்கு பிரிஞ்சுட்டு கலண்டு வந்துடும். நல்லா 2-3 தடவை குத்திட்டு அந்த மாதிரி எடுக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு.
இந்த ஸ்லீவ்ஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.